ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் எழுதின கவிதையை தான் உங்களுக்கு அமுச்சிட்ருக்கேன். இது மதர்ஸ் டேக்காக என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திகா எழுதின கவிதை. நானும் கார்த்திகாவும் பார்த்திங்கன்னா ஒரு 23 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் நாங்கள் ஒன்றாவே தான் படித்தோம். எப்போவும் பிரியவே மாட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கிறோம். கார்த்தியாவுக்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கும். அது என் செல்லக்குட்டி. நான் திட்டினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, கொஞ்சினாலும் சரி, என்ன பண்ணாலும் என்னையே சுற்றி சுற்றி வரும். ஐ லவ் யூ கார்த்திகா. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே இருக்க திங்ஸ்லாம் வந்து என்னென்னா, நேற்று காஸ்கோவில் ஆர்டர் பண்ணதெல்லாம் நைட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் தொடச்சிட்டு கீழேயே வச்சுட்டோம், மேலே எடுத்துகிட்டு வரல. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மேலே எடுத்து கொண்டு போய் வைக்கணும். அதுதான் வேலை. ஓகே தானே. எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. கொஞ்சம் இந்தியன் கிராசரியில் வந்து காய்கறிகளும் வாங்கினோம், அதுவும் இருக்குது. இது காஸ்கோவில் வாங்கின திங்ஸும் இருக்குது. இந்த கீரை, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோம், அதெல்லாம் இருக்குது. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன். கார சட்னி தான் அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு பூண்டு, 2-3 வரமிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா கொதித்து நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ டக்குன்னு தோசை ஊற்றிட்டு அவ்வளோதான். தோசை கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி அரைச்சி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குல்ல, அதனால் டக்குன்னு பண்ணிடலாம். தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். பார்க்கலாம், ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் க்ளீனிங் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 விஷயம் வந்து பண்ணலான்னு ஒரு 2 வாரமாக தள்ளி போட்டுட்ருக்கேன். ஸோ அதை இன்றைக்கி பண்ணி முடிச்சிடலான் இருக்கேன். பார்க்கலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் அந்த தோசையை சாப்பிட்டுட்டு அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் லஞ்சுக்கு வந்து குழம்பெல்லாம் வச்சுட்டேன். ராஜ்மா கறி மாதிரி பண்ணி ஒரு பொரியல் பண்ணி முடித்தாச்சு. ரைஸ் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்லாம் தொடச்சி முடிச்சிட்டேன். இன்னும் வந்து வீடு துடைக்க ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக முடிச்சாச்சு. கிச்சன் மேலே கவுண்டர் டாப் துடைச்சாச்சு. இன்னும் கேபினட்ஸ்லாம் கொஞ்சம் துடைக்கணும். சோறு வெந்துட்டுருக்கு. அது முடிஞ்சதுன்னா லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த கேப்பில் வந்து வீட்டை துடைச்சி முடிச்சிட்டோன்னா மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம்ல, அதனால் வீட்டை துடைக்க போகிறேன். இப்போ எல்லாம் வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே இருக்க ஒரு பவுடர் ரூம் மாதிரி ஒரு சின்ன பாத்ரூம் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக துடைச்சிட்டேன். இன்னும் அந்த சைட்லாம் கொஞ்சம் துடைக்கணும். பாதி ஹாஃப் துடைச்சிருக்கேன், இன்னும் மிச்சத்தை துடைக்கணும். இங்கே வந்து துடைக்கிறது வந்து நம்ம ஊரில் நம்ம தண்ணியில் தொட்டுட்டு அப்படி துடைப்போம் இல்லையா, இங்கே அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உள்ள ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே துடைக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம ஊற்றிக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வுட்டுக்குன்னு யூஸ் பண்ணுறது. இது வந்து வுட்டன் ஃப்ளோருன்றதுனால நம்ம தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்குன்னு இருக்கிற இந்த மாதிரி ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லது. தண்ணி யூஸ் பண்ணோன்னா அது ஸ்பாயில் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, வாஷிங் மிஷினில் துணி போட்டேன். அது ஏதோ வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி தண்ணி ஃபுல்லாக அப்படியே கீழே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது நிறைய தண்ணி வெளியில் வரவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தண்ணி வெளியில் வந்துருச்சு, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா எல்லாம் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஓப்பன் பண்ணால் எல்லாம் இந்த கம்யூனிட்டியில் நம்ம லீஸ் ஆஃபீஸில் இருப்பாங்கள்ல, அங்கேருந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. பார்த்தா கீழே இருந்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கீழே தண்ணி போயிடுச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தண்ணி வெளியில் வந்தோடனே வுட்டு வழியாக கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோர் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருந்துருக்கு.
நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே ஆள் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான், ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த வுட்டெல்லாம். நான் வந்து எல்லா வியாழக்கிழமையும் வீடை துடைப்பேன், வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான். இடையில ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது ஒரு நல்ல நாள்லாம் வருதுன்னா அந்த மாதிரி டைமில் வேணால் இடையில துடைப்பேன். மற்றபடி வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வீடை துடைப்பேன். வியாழக்கிழமை நான் சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணுவேன். ஸோ அதனால வியாழக்கிழமையே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறதுனால வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க வீடியோ பார்த்துட்டு, என்ன வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது, குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பேசும்போது எந்த சவுண்டுமே இல்லையே அப்படின்னாங்க. குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து ரெசிபி வீடியோஸ்லாம் பண்ணும்போது மோஸ்ட்டாக வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறது. ஏன்னா அவங்க டிவி பார்த்துட்ருப்பாங்க, ஏதாவது விளாண்டுட்ருப்பாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்கள அமைதியாக இருக்க சொல்ல முடியாதுல்ல. அதனால் வந்து அவங்கள விளையாட விட்டுருவேன். நான் வந்து சும்மா வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இந்த மாதிரி விலாக் எடுக்கும்போது சம்டைம்ஸ் அவங்க பேசுகிறதெல்லாம் போடுறது, மற்றபடி மோஸ்ட்டாக வாய்ஸ் ஓவர் தான் நான் கொடுக்குறேன். அதனால தான் உங்களுக்கு ரொம்ப அமைதியாகவே இருக்குது வீடு. இப்போ வந்து 2 பேரும் மேலே விளாண்டுட்ருக்காங்க. சரி, வீடையும் தொடச்சிட்ருக்கிறதுனால துடைக்கிற வரைக்கும் மேலே விளாடுங்கன்னு சொல்லிவிட்டு மேலே ரூமில் விளாண்டுட்ருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக தொடச்சாச்சு. ஸோ கிச்சன் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து விளக்கி வச்ச இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேபினட்ஸ்லாம் துடைக்கணும். இதெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் தான் கிச்சனை துடைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து எல்லாம் அடுக்கியாச்சு. ஸோ டிஷ்வாஷர் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. அடுத்து இந்த கபோர்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த கேபினட்ஸ் ஃபுல்லாக துடைக்க போகிறேன். ஜஸ்ட்டு சும்மா வெட் கிளாத்தை வச்சு துடைச்சிட்டு நார்மலாக ட்ரையாக ஒரு கிளாத்தை வச்சு துடைச்சிடலாம் அப்படின்னு தான். வேறு எதுவும் ஸ்ப்ரேலாம் எதுவும் யூஸ் பண்ணல. இதுக்கு டீப் க்ளீனிங்லாம் இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் உள்ளே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலே மட்டும்தான் துடைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறதுனால டக்குன்னு ஏதாவது அழுக்குப்பட்டால் நல்லாவே தெரியும் இந்த கலரில். அதனால் அடிக்கடி துடைச்சிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேசியாக இருக்க டைம்லலாம் வந்து நிறைய இந்த விலாகு, இந்த க்ளீனிங் ரொட்டீனு, டீப் க்ளீனிங் அந்த மாதிரிலாம் போடுவாங்களே, அந்த மாதிரி நிறைய பார்ப்பேன். ஸோ அது பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஓகே அவங்க க்ளீன் பண்ணி முடித்து எல்லாம் காமிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளும் ஓகே நம்ம வீட்டை உடனே இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணணுன்ற ஐடியா வந்துடும். அப்புறம் வந்து துணி மடிக்கும்போது மெயினாக எனக்கு வந்து துணி மடிக்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் மடித்து தானே ஆகணும். அந்த டைம்லலாம் வந்து இந்த மாதிரி க்ளீனிங் விலாக்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இந்த விலாகும் ரெடி பண்ணது. ஜஸ்ட்டு நாங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணுறத என்ன பண்ணுவோமோ அதுதான் உங்களுக்கு நான் இப்போ போட்டுட்ருக்கேன். மேபி யாருக்காவது இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். உங்களுக்கும் என்ன மாதிரி என்னைக்காவது லேசியாக இருக்கும்னா அந்த மாதிரி டைம்லாம் இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீன்லாம் போடுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நாங்களும் இப்போ தான் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும், எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொன்றிலையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எங்களுக்கு சொன்னிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஷ்வாஷர் வந்து வெளியில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு இல்லையா, ஸோ அதை துடைக்கிறதுக்கு நான் இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போட்டு நம்ம துடைச்சிட்டோன்னா நல்லா புதுசாக இருக்கிற மாதிரியே நல்லா பாலிஷ்டாக சூப்பராக இருக்கும். இதுதான் ஃப்ரிட்ஜுக்கும் அப்புறம் வந்து ஓவன், மைக்ரோவேவ் எல்லாத்துக்கும் இது தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக வெட்ட கிளாத்தை வச்சு துடைக்கிறத விட இது மாதிரி பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜு ஓவன்லாம் வந்து நேற்றே நான் துடைச்சிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் துடைக்க போகிறதில்ல. அடுத்து நம்ம வந்து இந்த கிச்சன் மட்டும் துடைச்சிட்டா வேலை ஓரளவுக்கு இங்கே முடிஞ்சுது. அடுத்து கீழே போகணும். கீழே போய் கராஜ் க்ளீனிங், முன்னாடி புல்லெல்லாம் வெட்டலான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு நான் லஞ்சு சாப்பிட்டு உங்களை பார்க்குறேன்.
இப்போ நாங்கள் ஒரு வழியாக கீழே வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி ஆகுது. இப்போ வந்து இந்த மெயினாக வந்து இந்த புல்லை வெட்டுறதுக்காக தான் நான் கீழே வந்தேன். எவ்வளோ வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். இருக்கிறது கொஞ்சம் கம்மியான இடம் தான். ஆனால் வந்து சரி நாளைக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய வளர்ந்துருச்சு. புல் வந்து நிறைய நம்ம வளர்த்து சுத்தமாக மெயின்டைனே பண்ணலைன்னா அதுக்கும் ஃபைன் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். 2 பேரும் வெளியில் அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. நான் இதை புல்லை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா புல் வெட்டுறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் மோஸ்ட்டாக ஹஸ்பண்டே பண்ணிடுவார். எப்போயாவது சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நான் கேட்டு நான் பண்ணுவேன். இது முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியான இடம் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த புல்லெல்லாம் வெட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா கையிலேயே ஃபோனை வச்சுக்கிட்டு என்னால் வெட்ட முடியல. இப்போ அந்த புல்லெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. லாஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் மழை இருந்தது இடையில 1-2 நாள். ஆனால் குளிர் வந்து லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. அதனால் வெளியிலேயே வர முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெதர் நல்லாவே இருக்குது. அதுதான் சரி இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடலாம். இல்லாட்டி இன்றைக்கி வெளியில் வர முடியலாட்டி அடுத்து ஒரு 2 நாள் டவுன் ஆகுது வெதர். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து முடிச்சிட்ருக்கோம் எல்லாத்தையும். சின்ன மேடம் வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள் புல்லெல்லாம் ஃபுல்லாக வெட்டியாச்சு. கராஜையும் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. தேவையில்லாததெல்லாம் எடுத்து ட்ராஸில் வச்சுட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து குழந்தைங்களோட இந்த சைக்கிள் ஸ்டாலர் இதெல்லாம் வச்சுருக்கேன். அது சும்மா சாக் பீஸில் வரைஞ்சிட்டு அங்கே எழுதி விட்டுருக்கேன். ஸோ அவங்களுக்கு வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால ஃபுல்லாக ட்ராஷ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து ட்ராஷு ரீசைக்கிள் 2ம் எடுக்க வருவாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சாச்சு. அந்த சைக்கிள் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. அதை ரிப்பேர் பண்ணவும் முடியாது. அதனால் வந்து ஓகே ரீசைக்கிளில் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இந்த கராஜ் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க கொடுமையாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 2 வாரமாக நினச்சிட்ருக்கேன் இதை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக இன்றைக்கி நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ தான் ரொம்ப திருப்தியாக இருக்குது. எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணி முடித்து அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்போ ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி தான் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நான் ஏதாவது ஒரு இடத்த க்ளீன் பண்ணேன்னா அடிக்கடி அந்த இடத்த திருப்பி போய் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு என்னமோ அப்படி ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்குறதுக்கு. இந்த போர்டு வந்து இந்த க்ரையான்ஸை வச்சு இந்த குழந்தைங்களாம் கிறுக்கி ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எழுதவே முடியல அதில். அதனால் கராஜ்லேயே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே கிடந்துச்சு. சரி இன்றைக்கி தூக்கி கீழே போட்டுடலான்னு தான் ஹஸ்பண்ட் சொன்னார். ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சுதீக்ஷா ஒரு ஐடியா சொல்லிச்சு. இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் வச்சு பண்ணிவிட்டு நீங்கள் டிஷ்யூவில் தொடச்சிருங்கம்மா அது சரியாயிரும்னு சொல்லிச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் மேபி யாருக்காவது யூஸ் ஆகலாம். ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல க்ரையான்ஸை வச்சு அவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நல்ல ட்ரையரை வந்து ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிருங்க. நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சுங்க. இந்த போர்டு வந்து தூக்கி போடலான்னு நினச்சோம். பட் இப்போ நல்லாவே யூஸ் ஆகுது இது. சுதீக்ஷா வந்து ஏதோ ட்ரூம்லேயோ இல்லை 5 மினிட்ஸ் கிராஃப்ட் அது மாதிரி எதுலேயோ ஒன்றில் பார்த்தேன்னு சொல்லிச்சு. ஓகேங்க, இந்த விலாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து நெக்ஸ்ட் விலாகில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ தான் இது. நாங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போனோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.